தினமொரு தொடுதலுக்கு இன்னைக்கு உங்களை தொடுகிற வார்த்தை, நீ இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. எப்போ தெரியுமா ஒருத்தர் மேலே நம்பிக்கை வரும்? ஒருத்தரை பற்றி முழுசாக தெரியும் போது அவங்க மேலே நம்பிக்கை வரும். தேவனை நம்புறீங்கன்னா தேவன் யாருன்னு தெரியணும். வேதத்தின் பக்கம் உங்கள் பார்வையை திருப்புங்க, அவர் யாருன்னு உங்களுக்கு புரிய வைக்கும். முதலாம் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கி வெளிச்சம் இருள்னு ரெண்டாக பிரித்து வெளிச்சத்தை பகல்னும் இருளை இரவுனும் பேரிட்டு ஆகாய விரிவை உண்டு பண்ணி அதுக்கு வானம்னு பேரிட்டார். ரெண்டாவது நாள் ஜலம் ஒரு இடத்துல சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் செய்தார். அந்த வெட்டாந்தரைய பூமியினும் ஜலத்துக்கு சமுத்திரம்னு பேரிட்டாரு. அந்த பூமியில புல் பூண்டு கனிகளை கொடுக்கிற விருட்சங்களை முளைப்பித்தார். மூணாம் நாள் வானம்ங்கிற ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக்கி பகலை ஆள பெரிய சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். நான்காம் நாள் நீந்துகிற ஜீவ ஜந்துக்களையும் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளையும் பட்சிகளையும் சிருஷ்டித்தார். ஐந்தாம் நாள் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் உண்டாக்கினார். ஆறாம் நாள் மண்ணினால் மனிதனை உண்டாக்கினார். இது ஏன் தெரியுமா சொல்றேன்? மனிதனை உருவாக்கிட்டு அவனுக்கு தேவையானதெல்லாம் அப்புறம் படைக்கல, எல்லாம் உருவாக்கிட்டு அப்புறம் மனிதனை உண்டாக்கி சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு அதிகாரம் கொடுத்தான். நீ இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. God bless you. Have a blessed day.